ஒரு சின்ன கிராமத்துல அஸ்வின்னு ஒரு பையன் இருந்தான். அவங்க அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கணும்னு ஒரு சின்ன வேலைக்கும் போனான். ஆனா அவனுக்கு சின்ன வயசுல இருந்தே ஒரு பெரிய ஆசை இருந்துச்சு, நான் ஒரு பிசினஸ் மேன் ஆகணும்னு. அவன் புக்கை எடுக்கும் போதெல்லாம் அவன் கனவு தான் அவனுக்கு ஞாபகம் வரும். அவன் பெரிய வயசாகி அவங்க குடும்ப சூழ்நிலை காரணமா எந்த ஒரு பிசினஸும் பண்ண முடியாம ஒரு சின்ன வேலைக்கு போறான். அந்த வேலையில அவன் சந்தோஷமா இருக்கானான்னு கேட்டா சத்தியமா இல்லைன்னு தான் சொல்லுவான். ஏன்னா அவனுக்கு ஒரு பெரிய பிசினஸ் மேன் ஆகணும்னு ஆசை. அவன் தினமும் தூங்கும்போது என் வாழ்க்கை இப்படியே போகிடுமோன்னு ரொம்பவே வருத்தப்பட்டான். ஒரு நாள் கண்ணாடி முன்னாடி நின்று என் ஆசைக்காக இனிமேல் நான் உழைக்க போறேன்னு அவனுக்கு அவனே ஒரு மோட்டிவேஷன் கொடுத்துக்கிட்டான். அன்னைக்கு நைட்டு ஒரு புக்கை எடுத்து பிஸ்னஸ்ல யாரு உயர்ந்த இடத்துல இருக்காங்களோ அவங்கள பத்தி ரொம்ப தெளிவா படிக்க ஆரம்பிச்சான். அவங்க எல்லாருமே அவங்க ஆசையை நிறைவேற்றுறதுக்கு ஒரே ஒரு விஷயத்தை தான் காமனா பயன்படுத்தினாங்க, அதுதான் விடாமுயற்சி. அவனோட ஃபர்ஸ்ட் முயற்சியிலேயே அவன் ஒரு மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கிறான். ஆனாலும் அவன் முயற்சியை கைவிடல. திரும்ப அவனுக்கு தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய பிசினஸை ஸ்டார்ட் பண்ணான். அதுல அவனுக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைச்சது. அந்த ஒரு பிசினஸ்னால அவனுக்கு கிடைச்ச வருமானம் எவ்வளவுன்னு தெரிஞ்சா நீங்களே ரொம்ப ஷாக் ஆயிடுவீங்க. ஆமாங்க, அவன் ஒரு மாசத்துல சம்பாதிக்க வேண்டிய பணத்தை வெறும் ஒரே நாள்ல சம்பாதிச்சான். கரெக்டா அவனோட 30வது வயசுல அவனுக்கு கல்யாணம் ஆகுது. அந்த பிசினஸ்ல வர்ற வருமானத்தை வச்சு அவன் குடும்பத்தை ரொம்ப சந்தோஷமா பார்த்துக்கிட்டு வந்தான். ஆனா திடீர்னு ஒரு நாள் அவன் பிசினஸ் திரும்பவும் லாஸ் ஆக ஆரம்பிச்சது. அப்ப கூட அவனோட முயற்சியை அவன் கைவிடவே இல்லை. அந்த பிசினஸ்ல வர்ற வருமானத்தை வச்சு ஒரு பெரிய கம்பெனியை இந்தியாவுல கட்டினான். அந்த கம்பெனியோட ஓனர்னு ஒரு பெருமையை சம்பாதிச்சான். ஆனா அது மட்டும் இல்லாம USA, கனடா, சீனான்னு பல நாடுகள்ல பல கம்பெனிகளை அவன் பேர்ல புதுசா கட்ட ஆரம்பிச்சான். கிட்டத்தட்ட ஒரே வருஷத்துல அவனை யாராலையும் தடுக்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய பணக்காரனானான். இப்ப அவன் யாருன்னு தெரிஞ்சா நீங்களே ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. ஏன்னா அவன்தான் இந்தியாவோட டாப் பிசினஸ்மேன். அவன் எந்த இடத்துல உட்கார்ந்து நான் பிசினஸ் பண்ண போறேன்னு முடிவெடுத்தானோ அதே இடத்துக்கு வந்து மேல பார்த்து ஐ ஆம் த நம்பர் 1 பிசினஸ்மேன்னு கத்தி சொன்னான். ஸோ இந்த கதையில இருந்து நான் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா கிளியரா சொல்லிக்கிறேன். எந்த ஒரு விஷயத்திலையும் தோத்துட்டீங்கன்னா அதை விட்டுறாதீங்க, திரும்ப முயற்சி பண்ணுங்க. இந்த வீடியோ பாக்குற நீங்க உங்க அம்மா அப்பாவை நல்லா பாத்துக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்ல உங்க நேம் சொல்லிட்டு போங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன் உங்க அம்மா அப்பாவை எத்தனை பேர் நல்லா பாத்துக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு. முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் உங்க நேம் எல்லாருக்கும் காட்டும். அடுத்த சண்டே இன்னொரு யூஸ்ஃபுல்லான ஸ்டோரியில சந்திப்போம்.